முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய வருகை தருவார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் குடும்பத்துடன் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கடற்கரையில் சுமார் 50 அடிக்கு கடலரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் நீராட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் பாதுகாப்பாக நீராடும்படி கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் MP கனிமொழி தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கடலரிப்பு காரணமாகவும் கடல் சீற்றத்தின் காரணமாகவும் திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து ஏராளமான பழங்கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வெளியே வந்த வண்ணம் உள்ளது. கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக 20க்கும் மேற்பட்ட சிலைகளும் 4 கல்வெட்டுகளும் தற்போது வரை வெளியே வந்துள்ளன. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒரு கல் சிற்பம் சேதமடைந்த நிலையில் கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கி காணப்படுகிறது. 3 அடி உயரம் கொண்ட அந்த சிலையில் தலை மற்றும் 2 கைகளும் இல்லை. கழுத்தில் பெரிய மாலை அணிந்தபடி நாட்டியமாடுவதற்காக 2 கால்களையும் விரித்து வைத்தது போல் அந்த சிற்பம் உள்ளது. இடுப்பில் வேஷ்டி கட்டியபடி இந்த சிலை உள்ளது. அதேபோல் அதன் அருகே மற்றொரு சிலையும் காணப்படுகிறது. அந்த சிலையிலும் தலையில் வலது கை சேதமடைந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி சிலை போல் காணப்படுகிறது. இந்த இரு சிலைகள் அருகே ஒரு நாகர் சிலையும் காணப்படுகிறது. தொடர்ந்து கடலரிப்பு ஏற்பட்டு வருவதன் காரணமாக கடல் அலையில் சிக்கி வெளிவரும் சிற்பங்களை கடலில் நீராடும் பக்தர்கள் கரையோரம் விட்டு வைத்து செல்கின்றனர். தொடர்ந்து கடலரிப்பு ஏற்பட்டு வருவதன் காரணமாக கடல் அலையில் சிக்கி வெளிவரும் சிற்பங்களை கடலில் நீராடும் பக்தர்கள் கரையோரம் வைத்துவிட்டு சென்றுள்ளனர். மேலும் ஒரு நாகர் சிலை கடலுக்கும் கரைக்கும் இடையே வைக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் பயபக்தியுடன் வணங்கி செல்கின்றனர். தொடர்ந்து திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து சிலைகள் கிடைத்து வருவது பக்தர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.